அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்படி மகாபாரதத்தில் ஒரு அருமையான இடம், போர் நடக்கிறது தினந்தோறும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தான் தேரோட்டியாக இருந்து அந்த தேரை ஓட்டுகிறார். தினம் சாயங்காலம் போர் நின்ற பிறகு அர்ஜுனன் இறங்கி போயிடுவான். ஆனால் கிருஷ்ணர் என்ன செய்வாராம், இறங்கி அந்த குதிரைகளெல்லாம் அந்த தேர்லிருந்து கழற்றி அதை ஆத்தங்கரையோரமாக கொண்டு போய் அதை குளிப்பாட்டி அது உடம்புல இருக்கிற உண்ணியெல்லாம் எடுத்து அதுக்கு வலி போக உடம்பு பிடிச்சி விட்டு நீவி விட்டு அதுக்கு தீனி போட்டு கட்டி போட்டுட்டு அப்புறம் திரும்ப வருவாராம். அர்ஜுனன் கேட்குறான், என்ன கிருஷ்ணா இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, இதுக்கெல்லாம் யாராவது வேலைக்காரங்கிட்ட விடக்கூடாதா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் பதில் சொல்லுகிறான், ஒன்றும் இல்லை, அது என்னையும் உட்கார வச்சு தானே நாள் முழுக்க இழுத்துக்கிட்டு வந்தது. நானும் அது மேலே உட்காந்துருக்கிறேன். அது என்ன பத்திரமா பல இடங்களுக்கு இப்படி போ அப்படி போகணும், நான் அதை சாட்டையாலாம் அடித்தேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாமல் என்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துதே. அப்போ பதிலுக்கு நான் அதுக்கு ஏதாவது செய்ய வேணாமா? நான் அடித்தப்பெல்லாம் அதுக்கு எப்படி வலிச்சிருக்கும், தேரை இழுத்துக்கிட்டு ஓடுறப்போ அதோட கால் எப்படி வலிச்சிருக்கும், அந்த உண்ணி வேற கடிக்கிறப்பெல்லாம் அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பயன்களை பெற்றனா பதிலுக்கு அதுக்கு ஏதாவது செய்ய வேணாமா? அது எல்லாத்தையும் ஒரு ஞானி மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கே, திரும்ப ஓரளவுக்காவது நான் அதுக்கு செய்ய வேணாமா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. நாம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்க, விதிவிலக்கே இல்லாமல் நாம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சில அலுவலகங்களில் பார்த்துருவீங்களா, சாயங்காலம் 5 மணி 5:30 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா சில அதிகாரிகள் அப்படியே ரூம்லேருந்து புறப்படுவாங்க. அப்படியே நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க போவாங்க, அங்கே ஏசி ஓடிக்கிட்டுருக்கோம், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம், லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த அட்டெண்டர், இந்த பியூன் இருக்கிறாரே, அவருடைய லஞ்ச் பேகு மற்ற பேக்லாம் எடுத்து கொண்டு போய் அவரை காரில் விட்டு ஏற்றிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து அப்புறம் அட்டெண்டர் வந்து தான் அந்த லைட்டெல்லாம் அணைக்கணும். இவர் மேனேஜர் அணைக்க மாட்டார், ஏன்னா இவர் மேனேஜர். எல்லாம் அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். இந்த அட்டெண்டர் கீழே போய் அவரை வழி அனுப்பிச்சிட்டு திரும்ப வர வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அவர் வழியில் யாரையாவது பார்த்து பேசிட்டு அப்புறம் வராருன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு மின்சாரம் நஷ்டமாகிறது, எவ்வளவு பேருடைய உழைப்பினால் அந்த மின்சாரம் நமக்கு கிடைக்கிறது. அது யாரோ ஒருத்தர், நான் எதுக்கும் இதெல்லாம் செய்யணும், நான் மேனேஜர், நான் ஏன் சுவிட்சை அணைக்கணும், நான் ஏன் ஏசியை அணைக்கணும், லைட்டை அணைக்கணும், இப்படி நினைக்கிற காரணத்தினால ஏன் இதை அவரே பண்ணுறது? ஏன் நாள் முழுக்க அந்த ரூமில் தானே உட்காந்துருக்கிறார், போகிறப்ப அணைச்சிட்டு போய் இப்போ என்ன கௌரவம் குறைஞ்சி போயிடுது? இதில் என்ன நம்முடைய பிரஸ்டீஜ் இருக்குது? உரிமைகளை அனுபவிக்கின்ற அக்கறை நமக்கு இருக்கிற பொழுது செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். சில பேர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்கே பயன்படுத்திட்டு திரும்ப அப்படியே வருவாங்க. கொஞ்சம் தண்ணி செலுத்திட்டு வருது, அந்த ப்ரெஸ் பண்ணால் தண்ணி கொட்டுற மாதிரியான ஏற்பாடுகள் இப்போ பல அந்த ரெஸ்ட் ரூமில் செஞ்சுருக்கிறாங்க. அதை பயன்படுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு வருது. நமக்கு பின்னால் மற்றவர்களும் வருவார்கள். தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் பரவுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தேவையில்லாமல் நோய் கிருமிகள் பரவுகிற ஒரு முக்கியமான இடம் அந்த கழிவறை. நம்ம பயன்படுத்தினோம், நாம் தூய்மைப்படுத்திட்டு வரலாமே. இதுக்கு தான் ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்கிறாங்களே, இதுக்கு தான் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் இருக்குதே, ஆயாமார் வந்து க்ளீன் பண்ணட்டுமே, ஏன் நம்ம க்ளீன் பண்ணால் நம்முடைய ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சி போயிட போகுதா? சில உரிமைகளை அனுபவிக்கிறோம், சில வசதிகளை அனுபவிக்கிறோம், ஆனால் அதை ஒழுங்காக பராமரிக்கின்ற பொறுப்பும் நமக்கும் கொஞ்சம் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். சில உரிமைகளை அனுபவிக்கிற நமக்கு சில கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு காரில் போகிறாங்க திருச்சிக்கு. அப்படி போகிறப்போ வழியில் ஒரு பெரியவர் கைவண்டி இழுத்துக்கிட்டு போகிறார். இந்த கைவண்டின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த மாட்டு வண்டி பார்த்துருப்பீங்க, மாடு முன்னால் இழுத்துட்டு போகுதுங்களா. எல்லாருக்குமே அந்த மாடு வாங்குற அளவுக்கு காசு இருக்காது அடித்தட்டு மக்களுக்கு. அதனால் மாட்டுக்கு பதிலாக அவங்களே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் அது மாதிரி ஹைவேஸில் அந்த கட்டை வண்டியை இழுத்துக்கிட்டு போகிறார். பின்னால் நிறைய விறகுலாம் கட்டியிருக்கு. வழியில் மடக்கா வண்டி நிற்குது. ஒரு பெரியவருடைய கார் வந்துருச்சு, பெருந்தலைவர் காமராஜருடைய கார் வந்திருக்குது. அந்த பெரியவரால் அதை அப்படி திருப்பி அவருடைய சாலைக்கு ஓரமாக அவரால் கொண்டு போக முடியல. முன்பாரம் பின்பாரம்பாங்களே, அது மாதிரி அது பேலன்ஸ் இழுக்குது. என்ன பண்ணார் தெரியுங்களா? பெருந்தலைவர்
டக்குன்னு இறங்கினாரு. ஏய், இதை இப்படியா இழுக்கிறது, தள்ளு, நான் உனக்கு இழுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த பெரியவர் இழுக்கிற அந்த இடத்துல போய் நின்று கொண்டு இவர் அதை இழுத்து ஓரமாக விட்டு விட்டு, இந்த மாதிரி தான் அதை இழுத்து ஓரமாக விடணும் தெரியுதா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு வந்தார் அந்த சொக்க தங்கம். அப்பா, வயதிலே பெரிய ஒருவருக்கு பக்குவத்தில் ஒரு பெரியவர் பாடம் நடத்திய நிகழ்ச்சி அது. அவர் நினச்சிருந்தா உடனே டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை அவர் நினச்சிருந்தா பின்னால் கூடவே வராங்களே அந்த காவல்துறையிட்ட சொல்லியிருக்கலாம். ஒன்றும் கவலைப்படல, நான் ஒரு பெரிய சிஎம், நான் போய் இதெல்லாம் பண்ணுறதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் ஒரு ஏழை யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அதை நம்மளால செய்ய முடியும். டக்குன்னு இறங்கினார், போனார், செய்து முடித்தார். நாம் இதை செய்வதா, நான் எப்பேற்பட்டவன் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறவர்களைத்தான் மனிதர்கள் தங்கள் மனங்களில் ஆழமாக வைத்து பத்திரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தஞ்சாவூரில் கரந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்குது. அந்த நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியாரை கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் பேசுறதுக்காக போகிறார், பேச்சை தொடங்குறார். அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டார், பெரியார் பதில் சொல்லிட்டாருங்க. திரும்ப இன்னொரு கேள்வி கேட்குறார், அதுக்கும் பதில் சொல்கிறார். மறுபடியும் அவர் கேட்குறாரு, அவர் கேட்க இவர் பதில் சொல்ல, அவர் கேட்க இவர் சொல்ல, பேசவே விடமாட்டேங்கிறார். அப்போ அந்த அமைப்பாளர்கள் மற்ற கட்சி நண்பர்கள் அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சங்கடமாயிருது, என்னது இது, இந்த ஆள் கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறாரு பேச விடாம அப்படின்னு. அப்போ பெரியார் ஒரு பதில் சொல்கிறாரு, பரவாயில்ல அவர் கேட்கட்டும், நான் இது மாதிரி கேள்வி கேட்பதற்குத்தானே தமிழர்களை தயார் செய்ய வேண்டும், அதனால் என்னுடைய நோக்கம் நிறைவேறினது, அவர் கேள்வி கேட்கறதுல எனக்கு ஒரு அடையாளமாகப்படுகிறது, இதில் ஒன்றும் எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை, நான் என்னை நம்பித்தான் வந்தேனே தவிர இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பயப்படவில்லை, தாராளமாக அவர் கேட்கலாம், அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டு நான் மேலே பேசுகிறேன், இப்பொழுது என்ன கெட்டு போய்விட்டது அப்படின்னு பெரியார் சொல்லுகின்றார். அப்படின்னா, நான் யார் தெரியுமா, என்ன நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு, நீ ஒரு சாதாரண ஆளு, நான் எப்பேற்பட்டவன் என்று பேசாத அந்த குணம்தான் அவரை பல பேர் பேசும்படி ஆக்கி இருக்கிறது என்றால், நான் யார் தெரியுமா என்று கேட்கக்கூடாது, யார் இவர் என்று மற்றவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றி பெற்ற முழுமையான வாழ்க்கை அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.